இலைகள் மட்டும்தான் வந்து பழுத்துட்டு இருக்குது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் உரம் வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். இதுதான் மீன் அமிலம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வச்ச மஞ்சள் வந்து நல்லா வந்திருக்குது. கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன காம்பு மட்டும்தான் இருந்தது. இப்போ எல்லாமே நல்லா தளைஞ்சு பூத்துருக்கு. ஃபுட்டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் ரோஸ் செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோம். அதெல்லாம் எப்படி தளைஞ்சிருக்குது, அதில் வந்து பூ எப்படி பூத்துருக்கு, அதுக்கு என்ன உரம் தேவைப்படுதுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி நிறைய வச்சுருந்தேன்னு காமிச்சிருந்தேன். போன வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி விட்டுருந்தேன். அது எப்படி தலையுதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாள் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ எல்லா செடியுமே நல்லா தளைஞ்சி வந்திருக்கு. இதில் பாருங்கள் நிறைய இந்த 7 days ரோஸ் வந்து நிறைய பூத்துருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்துட்டு எனக்கு பூவெல்லாம் நிறைய பூத்துருக்கு. ஆனால் இலை மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி பழுப்பாக ஒரு மாதிரி எல்லாமே வந்து சத்து இல்லாமல் இருக்குது. நம்ம இதுக்கு இன்னும் எந்த உரமுமே போடலை. இது வரைக்கும் நான் மண்புழு உரம் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ நம்ம வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து கெவின் ட்ரேடர்ஸ், திருப்பூரில் இருக்க கெவின் ட்ரேடர்ஸில் தான் நம்ம வந்துட்டு எல்லாம் வந்து உரம் வந்து காயற்பெத்து நம்ம வந்து எல்லாமே நம்ம அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தோம். இப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது நம்ம பஞ்சகவ்யம் அனுப்புகிறேன், அதுக்கு அடுத்தது மீன் அமிலம் அனுப்புகிறேன், இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணியோ இல்லது வேருக்கு கொடுத்து பாருங்கள், அதோட வந்து ஏன்னா சத்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு அதை அனுப்பியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த செடியெல்லாம் பாருங்கள் பூத்து நல்லா இருக்குது. நம்ம இதுக்கு எப்படி வந்து பஞ்சகவ்யம் கொடுக்குறோம், நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது பூவெல்லாம் நல்லா பெருசாக நல்லா அழகாக இருக்குது. ஆனால் வந்து இலைகள் மட்டும்தான் வந்து பழுத்துட்ருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் உரம் வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது இதுவும் 7 days தான். இது வந்து ஒயிட் கலரு. இது வந்து பூக்கு போகுது. அதுக்கடுத்தது இதுவும் நல்லா கட் பண்ணி விட்டுருந்தேன். சின்னதாக ஒரே ஒரு தலை தான் இருந்தது. இப்போ நல்லா இதாக இருக்குது. இது எல்லோ கலர். இப்போ பாருங்கள் மொட்டு 2, 3, 4 மொட்டு வச்சுருக்கு. நான் இதுக்கு எல்லாமே மண்புழு உரத்தை தவிர இன்னும் எந்த உரமுமே நான் போடலை. இதுலேயும் ஒரு மொக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து உரம் பத்தலை. அதுவும் இல்லாமல் பழுப்பு இலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தெளிச்சிக்கலாம். அதுக்கடுத்தது இது வந்து காஷ்மீரி ரோஸுன்னு சொல்லிட்டு அந்த கலரில் வாங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் வாங்கி வைக்கும்போது தலையே இல்லை. இப்போ நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. அதுக்கடுத்து போன வீடியோவில் நம்ம 3 செடி நட்டோம். அதில் இந்த ஒரு செடி இதெல்லாம் வந்து அந்த குருத்து எடுத்து நல்லா தளைஞ்சிருக்குது. இது வச்சு நம்ம வந்து ஒரு 15 days ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இப்போ தான் வந்து மேலே எடுத்து பார்க்குறேன். ஆனால் எல்லா இதுலேயுமே தளைஞ்சிருக்குது. அந்த செடி ஒன்று, இந்த செடி ஒன்று வச்சுருந்தேன். இதில் மொக்கையே வச்சுருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இலை மட்டும்தான் சுருண்டு இருக்குது. மற்றபடி தலையெல்லாம் தளைஞ்சு வந்துருச்சு. அடுத்து நம்மகிட்ட ஏற்கனவே ரெட் ரோஸ் இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன காம்பு மட்டும்தான் இருந்தது. இப்போ எல்லாமே நல்லா தளைஞ்சு பூத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது பிங்க் கலர் பூ. இது ஏற்கனவே வச்சுருந்தது. நம்ம கட் பண்ணதில் நிறைய பூ வந்திருக்கு. ஆனால் பூ மட்டும் சின்னதாக இருக்குது. அதுக்கு நம்ம வந்து உரம் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் தான். இது பூத்ததுன்னா அப்படியே கொத்தாக தான் பூக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் பூக்கும். ஆனால் இதுக்கு வந்து உரம் கம்மியாக இருக்குது. நம்ம உரமே போடலை. வெறும் மண்புழு உரம் போட்டதோடு சரி. இப்போ தான் வந்து நம்ம பஞ்சகவ்யம் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சகவ்யம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தெளித்ததுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு எப்படி இருக்குன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது கொத்தா பூக்கும், நிறைய பூக்கும். இதில் நம்ம 3 செடி வச்சதில் அதில் 2, இதில் 1, இதெல்லாம் நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. இதுலேயும் மொக்கு வச்சுருக்குது. ஆனால் மொக்கு வந்து சின்னதாக இருக்குது. அடுத்தது இது ஒரு பட்டன் ரோஸ் வாங்கி வச்சேன். இதில் பாருங்கள் ரோஸ் நல்லா இருக்குது. ஆனால் இலையெல்லாம் புள்ளியாக இருக்குது. இந்த பனிக்கு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தெளிச்சிக்கலாம், மருந்து தெளிச்சிக்கலாம். இந்த ரோஸும் நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா நம்ம செடி வந்து நல்லா பூத்து இருக்குது. இருந்தாலும் வந்து பூவெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இதுக்கு வந்து உரம் பத்தலை. நம்ம இந்த வாரம் வந்து பஞ்சகவ்யம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேருக்கும் கொஞ்சம் நம்ம கொடுத்துட்டு அது 1 week கழிச்சு எப்படி இருக்குன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். திருப்பூரில் இருக்க கெவின் ட்ரேடர்ஸ்லேருந்து நமக்கு பஞ்சகவ்யம், மீன் அமிலம், அதாவது சில பூச்சிகளுக்கு நம்ம மருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னென்னா நம்ம பார்க்கலாம். அதை எப்படி தெளிக்கிறதுன்னு உள்ளே எழுதி வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே போய் எங்கேயுமே வாங்கலை. அவங்ககிட்ட சொன்ன உடனே அனுப்பி வச்சுட்டாங்க.
உங்களுக்கு யாருக்கேனும் இந்த பஞ்சகாவியம், மீன் அமிலம் இல்லை இந்த மண்புழு உரம் இது மாதிரி தேவையாக இருந்தால் அந்த திருப்பூரில் இருக்க கெவின் ட்ரேடர்ஸ்க்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து டோர் டெலிவரியே பண்ணுறாங்க. இது வந்து எனக்கு கொரியரில் அனுப்பி வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. நமக்கு செடி வச்சா மட்டும் பத்தாது, அதை பாதுகாப்பாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படின்னா அதுக்கு என்னென்ன வருது, என்னென்ன நம்ம பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தது இது வந்து மீன் அமிலம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு இது வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இது ஒரு வாரம் கொடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் மீன் அமிலம் தெளிங்க. இது ரெண்டும் மாற்றி மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு செடி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம பஞ்சகாவியம் நம்ம தெளிக்க போகிறோம். இப்போ இந்த பஞ்சகாவியாவை நல்லா கலந்துட்டு நம்ம இந்த மெஷர்மெண்ட் கப்பு இருக்குது, இதில் வந்து 40 80 இருக்குது. நம்ம 60 ml எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 லிட்டர் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து 60 ml எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு இந்த 2 லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த இதில் வந்து நான் 4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 120 ml வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ செடிக்கு வந்து நான் வேருக்கும் கொடுக்க போகிறேன், மேலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இப்போ வந்து 120 ml எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக வரும்போது 160 ml. இப்போ வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதையும் நல்லா கலந்துட்டு இப்போ நான் வேருக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு கிளாஸ், ஒரு சின்ன செடியாக இருந்தால் 1 கிளாஸ் ஊற்றுறேன், பெரிய செடியாக இருந்தால் ஒரு 1.5 கிளாஸ் இந்த அளவில் நான் ஊற்றுறேன். இது ரொம்ப பெரிய செடியாக இருக்கனால நான் 1.5 கிளாஸ் அது ஊற்றுறேன். 1.5 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இதில் ஒவ்வொரு கிளாஸ் கொடுத்துடலாம். வேருக்கு கொடுக்க இந்த பஞ்சகாவியம் ஆகட்டும், மீன் அமிலம் மட்டும் காலையில் நேரத்துலேயும் அல்லது சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி 5 to 6 மணி இந்த மாதிரி கொடுக்கலாம். மதிய டைமில் கொடுக்க வேண்டாம். இதிலே பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி நான் வாங்கி வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக பூக்கும், ஆனால் நிறைய பூக்கும். இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சிவப்பு சாமந்தி. இது நல்லா இருந்துச்சு, அதனால் இதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதையும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு மூடி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு டம்ளர் கொடுத்துருக்கேன். இதில் இருக்க பழுப்பு தலையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் ரோஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் செடி வாங்கி வச்சுருக்கோம், அவங்களுக்கு தான் இது அப்டேட்டு. நல்லா நிறைய பேர் நல்லா இது பண்ணுறாங்க, அதுக்கு வேறு என்னென்னமோ கொடுக்குறாங்க. நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம கொடுத்து பார்க்குறோம். நம்ம இந்த பூத்த பூவெல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். நான் செடிக்கு ஏற்கனவே இந்த அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஊற்றுவேன். அரிசி கழுவுன தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணியெல்லாம் இருந்தால் நம்ம கொண்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஊற்றினோம்னா அதுவும் கொஞ்சம் சத்தானது தான். இப்போ இது செடி வச்சு 15 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம உரமே கொடுத்துருக்கோம். வச்சவனையே கொடுக்க வேண்டாம். 15 நாள் ஆச்சு, நல்லா துளிர் எடுத்து நல்லா கிளை வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம உரம் கொடுத்துருக்கோம். செடிகளுக்கு வந்து செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து நிறையா உரம் கொடுக்கலாம். நம்ம வந்து வாழைப்பழத்தோல் வந்து காய வச்சு நம்ம பிடிச்சி கொடுக்கலாம், முட்டைத்தோல், அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா இனிமேல் நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு எதுவும் செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு நம்ம வந்து பஞ்சகாவியப்பை வாங்கி நமக்கு தெளிக்கிறோம். நான் கருவேப்பிலையை கூட காய வச்சு பொடிச்சு வச்சுக்கலாம். அதேபோல் முட்டைத்தோலை வந்து உங்களுக்கு காய வச்சு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்து அதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம போடலாம். இந்த மாதிரி நிறைய உரம் வந்து செடிக்கு நம்ம கொடுக்கலாம். அது ரோஸ் செடிக்கு முட்டைத்தோல், கருவேப்பிலை, அப்புறம் வந்து வாழைப்பழத்தோல். வாழைப்பழத்தில் வந்து இது பொட்டாசியம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தோலை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்துட்டு நம்ம காய வச்சு நம்ம பொடிச்சு போடலாம், அல்லது தண்ணியில் போட்டு வச்சுருந்து தெளிக்கலாம். இனிமேல் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி நம்ம இது பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, இருந்தாலும் எனக்கு செடி வளர்த்துறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க அப்படிங்கிறவங்க வந்து டக்குன்னு நம்ம வந்துட்டு இந்த பஞ்சகாவியம், மீன் அமிலம் நம்ம வாங்கி இந்த மாதிரி தெளிச்சுக்கலாம்.
போன வாரம் நம்ம செடிக்கெல்லாம் வந்து பஞ்சகாவியம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், மேலேயும் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடியெல்லாம் வந்து உரம் பத்தாமல் எனக்கும் போடுறதுக்கு உரம்லாம் சரி ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கெவின் ட்ரேடர்ஸ் திருப்பூரில் இருக்கோம். கெவின் ட்ரேடர்ஸ் வந்து நமக்கு வந்து பஞ்சகாவியம் மீன் அமிலமும் கொடுத்து இதை நீங்கள் ஊற்றுங்க, செடிக்கு வந்து வேருக்கும் கொடுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பஞ்சகாவியம் மீன் அமிலம் கொடுத்துருந்தோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் நிறைய பூத்து இருக்குது, முக்கும் நிறைய வச்சுருக்குது. இந்த வாரம் வந்து நம்ம மீன் அமிலம் தெளிக்க போகிறோம். இப்போ இந்த பஞ்சகாவியம் மட்டும்தான் நம்ம கொடுத்துருந்தோம், வேறு எந்த உரம் போடலை. நம்ம கொஞ்சம் தெளிக்கவும் செடியும் நல்லா வந்திருக்குது, பூவும் நிறையா வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் நிறையவே பூ வந்திருந்தது. நான் இடையில 2-3 பூ பறிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே மொட்டு வந்திருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா எல்லோவில் வந்து நிறைய மொட்டு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பூ வந்திருக்குது. இதில் வந்து எனக்கு வேறு எந்த உரமும் செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நான் சொன்னதுனால தான் அவங்க பஞ்சகாவியம் இதை ஊற்றுங்க, இதுவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பஞ்சகாவியம் மீன் அமிலம் நம்ம ரோஸ் செடிக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லா காய்கறி செடிக்குமே நம்ம வந்து ஊற்றலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறையவே மொட்டு வந்திருக்குது. எல்லா காய்கறி செடிக்கு நம்ம வளர்த்துற மாடி தோட்டத்துக்கு நம்ம என்னென்ன செடி வச்சுருக்கோமோ எல்லாத்துக்குமே வந்து பஞ்சகாவியம் மீன் அமிலம் நம்ம சேர்த்தலாம். இதில் எல்லாமே வந்து எல்லா செடியிலையுமே முக்கு இருக்குது. இப்போ மழை இருந்ததுனால அதிகமாக வந்து ஃபங்கஸ் மாதிரி அட்டாக் ஆகிருக்கு. அதை நம்ம என்னன்னு மருந்து தெளித்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லா செடியிலையுமே மொட்டு எல்லாமே வந்திருக்குது. இந்த வாரம் வந்து மீன் அமிலம் நம்ம வந்து செடி வேருக்கும் கொடுக்க போகிறோம், நம்ம தெளிக்கவும் போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு மருந்தெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. புழு இதுக்கெல்லாம் நீங்கள் எது தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ பஞ்சகாவியம் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மீன் அமிலம் எடுக்கிறோம். நம்ம வந்து இதுதான் மீன் அமிலம். இது 1 லிட்டர் இருக்குது. இப்போ வந்து இந்த கப்பில் வந்து 3 லிட்டர் தண்ணி இருக்குது, இதில் வந்து 2 லிட்டர் தண்ணி இருக்குது. நம்ம வந்து வேறு ஊற்றுறதுக்கு 1 லிட்டர் தண்ணீரில் 10 ml. நம்ம இப்போ 3 லிட்டர் தண்ணிக்கு 30 ml மட்டும் கலந்துக்கலாம். அவங்க வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. மீன் அமிலம் இது வந்து மெஷர்மெண்ட் கப் இருக்குது, 40 80 இருக்குது. நம்ம வந்து 30 ml ஊற்ற போகிறோம். இதுக்கு இதில் வந்து 30 ml வந்து நம்ம 3 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக 20 ml, அது வந்து 2 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்துட்டு இந்த ஒவ்வொரு டம்ளர், பெரிய செடியாக இருந்தால் 2 கப்பு ஊற்றிக்கலாம், சின்ன சின்ன செடியாக இருந்தால் நம்ம ஒவ்வொரு கப்பு ஊற்றினா போதும். இதெல்லாமே ஊற்றிக்கலாம், வேருக்கு கொடுத்துடலாம். மீன் அமிலம் பஞ்சகவ்யம் அல்லது எந்த உரமாக இருந்தாலும் காலையில் நேரத்தில் 6 மணிக்கு நம்ம வந்து ஊற்றணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் 5 மணிக்கு மேலே நம்ம ஊற்றிக்கலாம். நான் இது எல்லாமே வந்து நான் 2 கப்பு ஊற்றுறேன். இதுக்குள்ள 1 டம்ளர். இப்போ நான் எல்லா செடிக்குமே போட்டுக்கிறேன். இப்போ மல்லிகை செடி இருக்குது, எல்லா செடிக்குமே நான் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வச்ச மஞ்சள் வந்து நல்லா வந்திருக்குது. இதை எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து தக்காளி செடியும் கொஞ்சம் வச்சுருக்குறோம், அதுக்குமே நான் கொஞ்சம் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் எல்லாம் நம்ம பஞ்சகவ்யம் தான் ஊற்றிருந்தேன் கொஞ்சம். இப்போ தக்காளி செடியில் நல்லா தக்காளி பெருசு பெருசாக தான் வந்திருந்தது. நான் ஏற்கனவே 2-3 தக்காளி பறிச்சிட்டேன். இப்போ வந்து வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துருச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து மீன் அமிலம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு கத்திரிக்காய் வந்திருந்தது, இதுக்கும் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்காய் இது பறிக்கிற மாதிரி இருக்குது, இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இங்கே ஒரு கத்திரிக்காய் வந்திருக்குது. எல்லாத்துக்குமே 1 கப் ஊற்றிக்கலாம். இதில் வந்து மிளகாய் வந்திருக்குது. இந்த மிளகாயெல்லாம் பறிக்கணும் நான். இப்போ இந்த தக்காளி செடி நிறைய வந்திருக்கு, எடுத்து வச்சுருக்கேன், நாற்று போட்டு எடுத்து வச்சேன் நான். பார்த்திங்கன்னா தக்காளி செடி, இதுலேயும் மிளகாய் செடியெல்லாம் நல்லா வந்திருக்குது. இதில் ஏதோ மிளகாய் நாற்று வச்சுருந்தா எலி கடிச்சிருச்சு. இதெல்லாம் முள்ளங்கி, இதை வந்து ரிமூவ் பண்ணணும். தக்காளி நாற்று, இந்த வெண்டைக்காய் செடி, மாதுளை வந்து நல்லா வந்திருக்குது. இப்போது மாதுளை பூ வச்சுருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி நல்லா வந்திருக்குது. அவரைக்காயில் வந்து அப்பப்போ காய் பிடிக்குது, நல்லா தான் காய் வருது இப்போது. அதுக்கப்புறம் இதெல்லாமே முள்ளங்கி செடி, முள்ளங்கி இப்போ வச்சேன் நான் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வல்லாரை கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அது வல்லாரை வந்து நான் 2 தடவை வந்து பறிச்சிட்டேன். நான் இடையில வல்லாரை வந்து பெருசாக வரும்போது நான் 2 தடவை பறிச்சிட்டேன். இப்போ நல்லா வந்திருக்கு. இதுலேயும் வல்லாரை தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு வல்லாரை, அது ரவுண்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு வல்லாரை தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மிளகா, இதில் தக்காளி, இதில் இந்த கோவக்கீரை, இதில் பார்த்திங்கன்னா கோவக்கீரை. இது பந்தல் இல்லாதனால அப்படி இருக்குது.
இப்போ நம்ம வந்து மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். காய்கறி வந்து அதிகமாக நான் வைக்கல, ஏன்னா புழு பூச்சியெல்லாம் நிறையா இருக்கனால நம்ம அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கனால கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். நம்ம அடுத்தடுத்து நிறைய நம்ம வச்சுக்கலாம் செடிகளை. இப்போ நம்ம பூவை பறிச்சுட்டு நம்ம வந்து மீன் நம்மளை தெளிச்சிக்கலாம். இப்போ நம்ம 1 நாள் 2 நாள் விட்டோம்னாவே பூ நிறைய வரும். அது இது வந்து 7 days ரோஸு நிறைய பூக்கும். ஒரு தடவை வந்துருச்சுனாவே 10-20 பூக்கு பக்கமாக இருக்கும். இது வந்து ஒயிட்டு, அது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரு. இதில் வந்து எல்லோ ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரோஸ் தான். அது இதில் நிறைய பூக்கும். இது வந்து காஷ்மீரி ரோஸ் அப்படிங்கிறாங்க. இன்னும் இப்போ தான் மொக்கு வந்துருக்குது, 1-2 வருது. இதுக்கு வந்து உரம் பத்தலை நமக்கு. இப்போ வந்து உரம் பத்தாதனால தான் செடியெல்லாம் வந்து பூவெல்லாம் வந்து சின்னதாக பூக்குது. இல்லாட்டி வந்து நல்லா பெருசாக பூக்கும். அது நமக்கு வந்து டைம் இல்லை, வேலைக்கு போகிறோம், இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தோட்டத்தில் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம பார்க்க முடியலன்னா உடனே இந்த பஞ்சகவ்யம், மீன் அமிலம் அந்த மாதிரி வாங்கி அந்த உரமாக நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம எதுவுமே செய்ய முடியலன்னா என்ன பண்ண முடியும்? செடிக்கு உரம் தேவை தானே. அதனால் வந்து இந்த வாரத்துக்கு 1 நாள், ஒரு வாரம் பஞ்சகவ்யம் தெளித்தோம்னா அடுத்த வாரம் மீன் அமிலம் இந்த மாதிரி நம்ம தெளிக்கலாம். இப்போ நம்ம பூவெல்லாம் பறித்து எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எப்படியும் 1 நாள் விட்டு 1 நாள் பறிச்சோம்னா நிறைய பூ கிடைக்கும் நமக்கு. அடுத்து வந்து மீன் அமிலம் தெளிப்போம். 1 லிட்டரு தண்ணிக்கு 10 ml கலந்து தான் நம்ம இது பண்ணுறோம். உரமெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது செடியில் இலைகள்லாம் நல்லா இருக்கும், பச்சையாக நல்லா மஞ்சள் இல்லாமல் இருக்கும். இப்போ மழை வந்ததுனால தான் அங்கங்கே வந்து ஃபங்கஸில் வந்து மஞ்சள் கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம வந்து அப்பப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி பழுப்பு இலையெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்பப்போ நம்ம பறிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து பூச்சி தாக்கியிருந்தாலோ இல்லை ஏதோ இருந்தால் நம்ம முதல்ல அந்த இலைகளை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்து தெளிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணலாம். இதுக்குள்ள கொஞ்சம் உரம் பத்தாமல் இருந்தது, சுத்தமாக மொக்கே வைக்கல. இப்போ நம்ம வந்து போன வாரம் பஞ்சகவ்யம் ஊற்றுறதுனால இப்போ எல்லாமே வந்து இலை வந்து மொக்கு வச்சுருக்கு. இது வந்து நான் எல்லா இலையுமே வந்து புள்ளியாக இருந்ததுனால நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதில் செடி நல்லா வந்திருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா இலை கொஞ்சம் முக்கெல்லாம் வந்திருக்கு, ஆனால் பூ சின்னதாக வருது. இப்போ இந்த வாரம் வந்து நான் மீன் அமிலம் தெளிச்சிருக்கேன். நான் அடுத்த வாரம் பஞ்சகவ்யம் தெளிக்கும் போது இதுக்கு ஏதாவது வந்து மருந்து அடிக்கணும். எல்லாம் இந்த இலை சுருட்டல் இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தோம்னாவே கொஞ்சம் சரியாயிரும் இந்த வெள்ளை பூச்சிக்கெல்லாம். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழை வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து, அதனால் வந்து இந்த ஃபங்கஸ் மாதிரி புள்ளியாக இலையில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இலையெல்லாம் நல்லா வந்து குருத்தெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு எல்லாத்துலேயுமே. கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருக்குது வேறு. இப்போ நம்ம போன வாரம் வந்து நம்ம பஞ்சகவ்யம் தெளிச்சிருந்தோம். செடியெல்லாம் நல்லா வந்திருக்கு, பூ நிறைய பூத்திருக்கு, முக்கு நிறைய வச்சுருக்கு. இந்த வாரம் வந்து நம்ம மீன் அமிலம் நம்ம கொடுத்துருக்கோம், மீன் அமிலம் தெளிச்சிருக்கோம். எந்த உரமாக இருந்தாலும் நம்ம ஒரு வாரம் இடைவெளி விட்டு தான் நம்ம வந்து செடிக்கு கொடுக்கணும். டெய்லி உரம் போட தேவையில்லை. ஒரு வாரம் எந்த உரம் போட்டாலும் நம்ம சரி ஒரு வாரம் கேப் விடணும். அதே போல் மருந்து தெளிக்கிறதும் அப்படி தான், ஒரு வாரம் கேப் விடணும். ரொம்ப பூச்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது மட்டும் 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி செடியை வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி முறையில் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே நம்ம தெளிச்சிருக்கிறோம். நம்ம வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த மீன் அமிலம் பஞ்சகவ்யம் எங்கே கிடைக்கும், எனக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியல, எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்க கவின் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க ஹோம் டெலிவரியே பண்ணுறாங்க. அவங்களுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.